அன்னை மரியாளின் பாதுகாவலில் ஆண்டு முழுவதும் உங்கள் குடும்பங்களை அர்ப்பணித்து அவளது ஆசியில் வாழ்ந்து வருடத்திற்கு ஒரு முறை நன்றியாக அவளுடைய விழாவை எடுக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிலர் இன்றி அமையாதவர்களாக இருக்கிறார்கள். நாமளே அவங்கள தள்ளி விட்டாலும் அவங்கள தள்ளி விட முடியாது. நம்முடைய வாழ்க்கையை அவ்வளவு தூரம் அவர்கள் ஆக்கிரமித்து இருக்கிறார்கள். அவ்வாறு ஆக்கிரமித்து இருக்கிறவர்களுள் ஒரு சிலரை கொஞ்சம் பட்டியலிட்டு பார்ப்போம். பெற்ற தாய், கட்டிய கணவனோ மனைவியோ, ஆண்டவருடைய வார்த்தை, இறை பிரசன்னம், அன்னை மரியாள், இவங்களெல்லாம் எந்த காரணத்தை முன்னிட்டும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, தள்ளிவிட முடியாது. இவர்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை பண்படுத்தியவர்கள். அதில் அம்மாவை எடுத்துக்குவோம். நான் சின்ன பிள்ளையாயிருந்து சாகர வரைக்கும் நான் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் அம்மா என்னை ஆக்கிரமித்து கொண்டே இருக்கிறார்கள். பிரிக்க முடியாது. நான் ஆசைப்பட்டு பிரிஞ்சு போனாலும் என் மனசு அம்மாவை பற்றி நினைக்காம இருக்காது. அதனுடைய வெளிப்பாடு ஒரு சில கூற விரும்புகிறேன். நல்லா திடீர்னு பயம் வந்துருச்சுன்னா யாரை கூப்பிடுவோம்? அம்மா தான். அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, வயசான ஆளானா இருந்தாலும் சரி, திடீர்னு பயந்தோம்னா யாரை கூப்பிடுவோம்? அம்மா. அந்த அளவுக்கு வாழ்க்கையை ஆக்கிரமிக்கின்றவள் அம்மா. நல்லா வேலை செஞ்சுட்டு அப்படியே ஓய்வு எடுக்கணும்னா யார் பேரை கூப்பிடுவோம்? அம்மானு கூப்பிடுவோமா, அப்பான்னு கூப்பிடுவோமா? அப்பானும் கூப்பிடுவோம், அம்மானும் கூப்பிடுவோம். இதில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரே வார்த்தையில் சொல்லுவோம். அம்மாடா, அப்பாடி. அப்பாவுக்கு டி கொடுத்துறது, அம்மாவுக்கு டா கொடுத்துறது. நம்ம வாழ்க்கையை விட்டு அவங்களால அகல முடியாது. நான் விரும்புகிறேனோ இல்லையோ, என்னுடைய நாடி நரம்புகளில் தாய் இருக்கிறாள். மற்ற உதாரணம்லாம் நமக்கு தேவையில்லை, இது மட்டும் போதும். இதில் இருந்து மாதாவுக்கும் இயேசுவுக்கும் உள்ள தொடர்பை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துக்குவோம். நம்ம அப்பாவை அம்மாவை மறக்க முடியாமல் என் இரத்தத்தோடு அவங்க கலந்து இருக்கிறது போல அங்கே தாயும் மகனும் ஒன்றா இணைஞ்சிருப்பாங்களா இல்லையா? கிறிஸ்துவின் அத்தனை நிலைகளிலும் அத்தனை எண்ணங்களிலும் அன்னை மரியாள் நீக்கமற இருந்தார்கள்.
அரவணைக்கிறதிலிருந்து, வழிகாட்டுறதில் இருந்து, ஆடை கொடுப்பதிலிருந்து அன்னை மரியாள் இயேசுவை வளர்த்தாள். 30 வயசு வரைக்கும் 2 பேரும் ஒண்ணா இருந்தாங்க. பொது பணி வாழ்க்கையில் ஆண்டவர் வெளியில வரும்போது அன்னை மரியாள் தொடக்கத்தில் அவரோடு இருந்தாள். எப்படி? இயேசு முதல் புதுமையை செய்யும் போது அம்மாவுடைய பேச்சை கேட்டுத்தான் செஞ்சார். அம்மாவை அவரால் மறக்க முடியாது. பணி வாழ்வில், போதனை வாழ்வில் அன்னை மரியாள் ஆண்டவரோடு இல்லாவிட்டாலும் அவருடைய இறப்பு நிகழ்வுகளில் அவளால் அவரை விட்டு அகல முடியாது. இறந்த பின்னும் அந்த ஆண்டவர் அவளுடைய மடியில் மட்டும்தான் இருக்க முடியும். இந்த 2 பேரையும் பிரிக்க முடியாது. அதுபோல அன்னை மரியாளையும் உன்னையும் பிரிக்க முடியாது. உன்னுடைய இரத்தத்தில் இரத்தத்தோடு கலந்தவள் உன்னுடைய அன்னை மரியாள். இதை மட்டும் நான் மறக்காம இருந்தால் என்னுடைய வாழ்வு சிறக்கும். நம்ம மறந்துடுறோம். விழா எடுக்கிறோம், வேண்டிக்கிறோம், ஜெபிக்கிறோம். எல்லா நிலையிலையும் அன்னைய அப்படி தள்ளி வச்சு எடுத்து பார்த்து கும்பிட்டுட்டு தடவி முத்தம் கொடுத்துட்டு அவங்கள விட்டு அகன்று விடுகிறோம். என்னுடைய நாடி நரம்புகளில், கிறிஸ்துவின் நாடி நரம்புகளில் அன்னை மரியாள் இருந்தது போல என்னால் அவளை நினைக்க முடியுமா? ஏன் நினைக்கணும்? கிறிஸ்து ஏன் நினைச்சாரு? மாதாவை பற்றி நிறையா பேசியிருப்பாங்க. இன்னைக்கு நாம் பேச வேண்டிய விரும்புகிறது கிறிஸ்துவுக்காக மட்டுமல்ல, எனக்காகவும் அவள் செய்த தியாகங்கள். அம்மாவை, நம்மளை பெத்த அம்மாவை நம்மால் மறக்க முடியாததுக்கு அடிப்படை காரணம் அவள் எனக்காக செய்த மாபெரும் மாபெரும் வாழ்க்கை பூரா ஒவ்வொரு நிமிடத்திலும் அவள் செய்கின்ற தியாகங்கள். நான் பெரியவனா வளர்ந்துட்ட பிற்பாடு அம்மாவை புறக்கணிக்கலாம், அம்மாவை விரட்டி விட்டுடலாம், அம்மாவை பற்றி தப்பாக பேசலாம். எது செஞ்சாலும் மனசுக்குள்ள அம்மாங்கிற அந்த நிலை மாறவே மாறாது. இதுதான் அவங்களுடைய தியாகம். உங்களுடைய அம்மா உங்களுக்காக செய்த தியாகங்கள் என்ன என்ன என்ன? என்னைக்காச்சும் உங்களை பற்றி உங்கள் அம்மா தவறாக பேசியிருக்கிறாங்களா? பேசதான் முடியுமா? திட்டலாம், எது வேணாலும் செய்யலாம். ஆனால் உங்கள் ரத்தம் அவங்க ரத்தம் ஒன்று. ஆகையினால உனக்காக, உங்களுக்காக அவளுடைய ரத்தம் துடித்து கொண்டிருக்கிறது. இதுதான் அவள் செய்த தியாகம். அப்படி மாதா இயேசுவுக்காக மாபெரும் தியாகங்கள் செய்தாள். அதைத்தான் அவளுடைய வியாகுலங்கள், துன்பங்கள் என்று நினைக்கிறோம். இன்று அவள் ஜெயராக்கினியாக இருக்கிறாள் என்றால் இந்த தியாகங்களின் வழியாகத்தான். இயேசு படுகின்ற முக்காவாசி துன்பங்கள்ல சிலுவையிலே கூட அவள் கூட இருக்கிறாள். இறந்த பிறகும் அவளால் அவரை விட்டு அகல முடியவில்லை. இந்த 7 வியாகுலங்களை நம்ம என்னைக்காச்சும் தியானிச்சு பார்த்துருக்கிறோமா? அப்படி செஞ்சிருந்தா முதல் தியாகம், முதல்
வியாகுலம் என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது என் தாய் எனக்காக செய்த தியாகத்தை நான் நினைக்கிறதுக்கு மறந்துடுறேன் அப்படின்னு சொன்னால், தெரியல அப்படின்னு சொன்னால், அந்த தாயை தூர வச்சு தான் பார்க்குறேன். அந்த வியாகுலத்தை நான் உண்மையாக நினச்சி தியானிக்கிறேன் அப்படின்னா, அந்த அம்மா என் நரம்போட நரம்பாக ரத்தத்தோட ரத்தமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். முதல் வியாகுலம், இயேசுவை 40வது நாளில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கும் போது சிமியோன் சொன்ன வார்த்தைகள், உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு தாயினுடைய உள்ளத்தையும் அந்த வாழ் ஊடுருவுகிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. என் பிள்ளையினால் இந்த வேதனை, என் பிள்ளையினால் இது மாதா அனுபவிச்சது, நானும் அனுபவிக்கணும். அதுதான் குடும்பம். அதை அனுபவிக்கும் போது நான் தனியாக அனுபவிச்சேன்னா வேதனை, மாதாவை கூப்பிட்டுக்கிட்டேன்னா அது என்னுடைய தியாகம். ரெண்டாவது, மாதாவினுடைய அந்த தியாக வேதனை என்ன, வாழ் என்ன? எகிப்துக்கு ஓடி போகிறது. சொந்த நாட்டை விட்டு கடவுளைக்கே அம்மாவான பிற்பாடு ஓடி போகிற நிலை. எனக்கா இந்த நிலை நினைக்கல. இயேசுவுக்கும் அது வேதனையாக இல்லை. ஏன் இயேசுவுக்கு அது வேதனையாக இல்லை அப்படின்னா, அகதியாக போகிற இடத்துலையும் கூட இருக்கிறது தாய். மூணாவது வியாகுலம் என்னது? 12 வயசில் இயேசு காணாமல் போன போது, ஆலயத்தில் இருந்தபோது பிள்ளைய தவற விட்டதுனால மாதாவுக்கு வந்த வியாகுலம். அதில் ஒரு ஆழமான அர்த்தம் உண்டு. ஏன் அவங்கள விட்டுட்டு சாமி நவந்து போனார்? நீங்கள் பெற்ற பிள்ளைகள் ஒரு 15 வயசு ஆன பிற்பாடு என்ன ஆகிறான்? நம்மளை விட்டு நவந்து போகிறான் இல்லையா? முக்கால்வாசி நேரம் நவந்துட்டு பேருக்கு வீட்டுக்கு வர்றான், சாப்பிட்றான், உட்கார்றான், அவ்வளோதான். இங்கே இந்த இயேசு 12 வயசில் ஏன் தாய் தாப்பனை விட்டுட்டு ஆலயத்தில் நின்னார்? அது ஏன் அவங்களுக்கு வியாகுலமாக அமைஞ்சது? இயேசுவுக்கு அம்மாவையும் தன்னுடைய தகப்பனையும் ஒப்பிட்டு பார்க்குற நேரம். யூத வழக்கப்படி 12 வயசு யாருக்கு வந்ததோ அவன் பெரிய மனுஷன் ஆயிட்டான்னு அர்த்தம். அப்போ அவங்க அப்பா வேலையை அவன் செஞ்சு ஆகணும், குடும்ப தொழிலை அவன் செய்து ஆகணும். ஆகையினால தான் 12 வயசில் அம்மா பெரியவங்களாக இருந்தாலும் அம்மாவை விட தன்னுடைய தகப்பன் முக்கியம்னு அவர் வேலையை செய்ய, போதிக்கின்ற பணியை செய்ய அவர் ஆலயத்திலேயே இருந்து விட்டார். அம்மா அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க, இதனால தான் என்னை விட்டு விலகினையா, நீ விலகினாலும் உன்னோடு நான் இருக்கிறேன், உன்னை விட்டு விட மாட்டேன். இதான் அம்மா. நாலாவது நமக்கு நல்லாவே தெரியும், 4ஆம் ஸ்தலம். 4ஆம் ஸ்தலத்தில் அந்த தாய் அம்மா இயேசுவை பார்த்து என்ன சொல்கிறாங்க? என்ன சொன்னாங்க? 4ஆம் ஸ்தலம் என்ன? சிலுவை பாதையில் இயேசு தன்னுடைய தாயை சந்திக்கின்றார். கண்கள் மட்டும் பேசிக்கொள்ளுகின்றன. அங்கே மாதா என்ன சொல்லியிருப்பாங்க தன்னுடைய மகனிடம்? ஐயா, உனக்கு இப்படியா வேதனை? வந்திருப்பா போலாம், என்னத்துக்கு மீட்பு? அவங்க பார்த்துக்கிறாங்க. சொல்லலை. மாற என்ன சொன்னாங்க? தன்னுடைய கண்களால் கிளம்பு, இன்னும் ஆக்ரோஷமாக கிளம்பு, நான் உன்னோடு இருக்கிறேன்,
உன்னுடைய அனைத்து துன்பங்களிலும் உன்னோடு இருக்கிறேன். 5வது சிலுவையில், 6வது தாயினுடைய மடியிலே, 7வது கல்லறையிலே. இதெல்லாம் அனைத்து நிலைகளிலும் அன்னை மரியாள் தன்னுடைய வியாகுலத்தை மறைத்து தன்னுடைய மகனோடு கூட இருந்தாள். அதுபோலத்தான் ஜெயராக்கினி அன்னையாகிய உங்களுடைய பாதுகாவலி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் இன்பங்களில், துன்பங்களில், வேதனைகளில், பிரிவுகளில், ஏமாற்றங்களில், மனக்கசப்புகளில், வித்தியாசமான அனைத்து நிலைகளிலும் உங்களோடு இருக்கிறார். 4ஆம் ஸ்தலத்தில் இயேசுவோடு இருந்தது போல இறந்த பிறகும் தன்னுடைய மடியில் அவரை வைத்தது போல அந்த அன்னை மரியாள் உன்னுடைய குடும்ப வாழ்வின் ஒவ்வொரு அங்கத்திலும் உன்னுடைய இரத்தமாக இருக்கிறாள். இதை மறப்பதனால்தான் என்னுடைய வாழ்க்கை அவலமாகிறது. இதை நினைத்தால் என்னுடைய வாழ்க்கை தியாகமாகிறது. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த உண்மைகளை இந்த வழியாக நாம் உணர்ந்து அந்த இயேசுவோடு மட்டுமல்ல அன்னை மரியாளை என்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்வேன். இயேசு சிலுவையில் சொன்ன வார்த்தை அதுதான். தன்னுடைய சீடரை பார்த்து, இதோ உன் தாய். அந்த தாயை ஆலயத்திலே மட்டுமல்ல நம்முடைய வீட்டிலும் கொண்டு சென்று அவளுடைய ஆசீர்வாதத்தில் நிலைத்து வாழ்வோம். ஆமென்.